நம்ம ஆன்மீக வழிபாடுகள்ல மந்திரங்களுக்கும் கவசங்களுக்கும் எப்பவுமே தனி சக்தி உண்டு. அதுலயும் முருகப்பெருமானோட பக்தர்களுக்கு கந்தசஷ்டி கவசம் எப்படி ஒரு பாதுகாப்பு அரணோ, அதேபோல தீராத வினைகளையும் பயங்களையும் வேறிருக்கக்கூடிய ஒரு மகா கவசம்தான் வேல்மாறல். பல பேருக்கு வேல்மாறல் அப்படின்னா என்னன்னு தெரியறதில்ல. எளிமையா சொல்லணும்னா முருகப்பெருமானோட வேலின் பெருமைகளை பாடும் ஒரு மகாமந்திர தொகுப்பு இது. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்கள்ல இருந்து வேலின் வீரியத்தையும் சக்தியையும் போற்றக்கூடிய 64 வரிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை ஒரு அற்புதமான பாதுகாப்பு கவசமா நமக்கு தொகுத்து கொடுத்தவர் வள்ளமலை சுவாமிகள். இதில் மாறல் அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுன்னா, இந்த 64 வரிகளையும் சும்மா சாதாரணமா வாசிக்கக்கூடாது. அதை ஒரு குறிப்பிட்ட கணித முறைப்படி முன்னும் பின்னும் மேலும் கீழும் மாற்றி மாற்றி, அதாவது சக்கரபந்தம் போல பாராயணம் செய்யணும். அப்படி மாற்றி மாற்றி படிக்கும்போது அந்த வரிகளுக்குள்ளே இருந்து ஒரு மிகப்பெரிய நேர்மறை அதிர்வுகளும் ஆன்மீக ஆற்றலும் வெளிப்படும். அதனாலதான் இதற்கு வேல்மாறல் மகாமந்திரம் என்று பெயர் வந்தது. இந்த வேல்மாறல தினமும் பாராயணம் செய்யறதால அல்லது நம்ம வீட்ல ஒலிக்க விடுறதால என்னென்ன நன்மைகள் நடக்கும் தெரியுமா? முதலாவதா, தீராத நோய்களால கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தா அமையும். எப்பேற்பட்ட உடல்நல குறைபாடாக இருந்தாலும் வேல்மாறல் பாராயணம் செய்யும்போது உடலுக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறக்கும். இரண்டாவதா, மனபயம், பதற்றம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். சிலருக்கு காரணமே இல்லாம ஒரு பயம் இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், கெட்ட கனவுகள் வரும். அப்படிப்பட்டவங்க இந்த வேல்மாறலை கேட்கும்போது மனசுல ஒரு அசாத்தியமான தைரியமும் நிம்மதியும் உண்டாகும். மூன்றாவதா, கண் திருஷ்டி, செய்வினை கோளாறுகள் மற்றும் எதிரிகளால் வர்ற இன்னல்கள் எல்லாமே முருகனின் வேல்பட்டு பஸ்பமாவது போல மறைந்து போகும். நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும். வியாபாரத்துல நஷ்டம், வேலையில தடைகள், குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள்னு எத்தனையோ பிரச்சனைகளால அவதிப்படுறவங்களுக்கு இந்த வேல்மாறல் வழிபாடும் பாராயணமும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா இருக்கும். வேல்மாறலை பாராயணம் செய்யும்போது கையில் ஒரு வேல்படம் அல்லது முருகனின் திருவுருவப் படத்தை முன்னாடி வச்சு மனசார நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு படிக்கணும். உங்களால படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, தினமும் காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்க வீட்ல இதை ஒலிக்க விட்டு அந்த தெய்வீக ஒலிய மனதார கேட்டாலே போதும். முருகனின் வேல் உங்களை காக்க எப்போதும் துணை நிற்கும்.